மனுஷங்க தானே, தப்பு செய்ய தானே செய்வாங்க. அதை சரி பண்றது உங்களுடைய கடமை தானே. அதுக்கு தான் கடவுள்னு இருக்காரு. அது எப்படிடா உடனே சரி பண்ணிடும்? அது எப்படா முடியும்? சரி, எனக்கு வந்து உலகழிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, அது நடந்துருமா? நீ இந்த மாதிரி ஏடா கூடமா கேட்டா எந்த பிரபஞ்சமும் கொடுக்காது. உனக்கு என்ன வேணுமோ அதுதான் கொடுக்கும். எனக்கு தான் வேணும். நீ எல்லாத்தையும் கேட்டனா எப்படி கொடுக்கும்? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு பிஎம் ஆகணும்னா அவசியம் இல்லை. எனக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணும். அதை கொடுத்துருமா சிஎம் ஆக மாட்டே, நீ பிஎம் ஆக மாட்டே. நீ ரவிராஜாவே இருக்கணும்னு வேண்டு. உனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்க கூடாது, நீ நல்ல மனுஷனா இருக்கணும்னு வேண்டு. எது நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்ட்டு. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? பார்த்தல்ல இது பார்த்தல்ல டைரக்டர் பாண்டிராஜ் மெசேஜ் பண்ணிருக்காரு. பண்ணிருக்காரா பாரு. ஓ சத்தியமா இந்த பிரபஞ்சத்தை நம்புறாரு ராதா. உண்மையா சொல்றேன் நூறு. என்னால தாங்க முடியல ராதா. ஏன்டா இப்படி தள்ளி விடுற? ஏய் என்ன பண்ற? போலாமா? என்ன உடனே கிளம்பலான்ற? என்னதான் ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே, வா போலாம். உட்காரு. ஏன் என்னாச்சு? நான் கூட பேசணும். என்ன பேச? ஆக்சுவலா உனக்கு என்னதான் பிரச்சனை ரவி? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. ஏன் முகத்தை எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி வச்சிட்டு இருக்க? சோகமாவே இருக்க? உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல. நானும் கொஞ்ச நாளா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். முகத்துல சிரிப்பே காணோம், நிம்மதியாவே இருக்க மாட்ற. ஃபர்ஸ்டா எப்படிடா நீ பேசுவ? இப்போ பேசவே மாட்ற. என்ன உன் பிரச்சனை சொல்லு. கிளம்பலாமா? போலாமா? இப்போ என்ன நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு இப்படி சிடுன்னு பேசிட்டு இருக்க? மேலே போறியா, மலைக்கு போறியா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஏன் உள்ள கூட வர மாட்ற? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கும் கடவுளுக்கும் செட் ஆகாது. என்னை விட்டுரு, எனக்கு கோயிலுக்குள்ளலாம் கூப்பிடாதான் சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஏன் நீ சாமி மேலே கோவமா இருக்க? சாமி மேலேயும் கோவமா இல்லப்பா. எனக்கு விட்டுருங்க, எனக்கு கூப்பிடாத கோயிலுக்கு. நான் வரல கோயிலுக்குள்ள. என்ன கூப்பிட்டா நீ வந்தியா, சாமி கும்பிட்டியா, மலைக்கு போறியா மேலே, அவள் தான் போய்கிட்டே இருக்கலாம். கோவிலில் வந்துட்டு இந்த மாதிரி சாமி பிடிக்காம நான் போக மாட்டேன் வர மாட்டேன் சொல்லக்கூடாதுடா. உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே சரியாகும், நீ நினச்சதெல்லாம் நடக்கும். நீ என்ன நினைக்கிற? அதெல்லாம் நடக்காது ராதா, சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். நீ ஏன் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்குலாம் வந்து ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி, எனக்கு நம்பிக்கை லெவல் தான். நீங்கள் சொல்லலாம் எல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும், கடவுள் கொடுப்பாரு. ஆரம்பத்தில் நீ சாமியை கும்பிட விட்டுட்ட, இப்போ தான் கும்பிட ஆரம்பிச்சிருக்க, அதனால கிடைக்கும்ன்ற. நான் கும்பிடாமல் இருக்கிறப்பெல்லாம் நல்லா இருந்தேன். என்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சோனோ அன்னிலேருந்து தான் எல்லாமே வந்து சேருது. எனக்கு எங்கேருந்து வருதுனே தெரியல பிரச்சனைங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. எங்கேருந்து பாரு சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க எல்லாம் போட்டு. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு? கும்பிடாதப்ப நல்லா இருந்தேன், கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கேன் அப்படின்னு உண்மைதான். அவர் உணர்த்துறாரு. என்னோட இஷ்டத்துக்கு மனுஷனா இருந்தேன் பாரு. நான் படுக்கு போனேன், என் இஷ்டத்துக்கு சாப்பிட்டேன், என் இஷ்டத்துக்கு எனக்கு சந்தோஷத்துக்கு நான் இருந்தேன். அப்போ நல்லா பணம் வந்துன்னே இருந்தது. என்னைக்கு கடவுள் நம்பிக்கை வந்து கடவுளை கும்பிட ஆரம்பிச்சோனோ அன்னைக்கே எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்லாதேன்னு. வேற எப்படி சொல்ற? சாமி தான் உனக்கு கடன் வாங்க வச்சாரா? சாமி தான் கடன் ஆச்சா? நான் கேக்குறேன், எல்லா சாமிக்கும் தான் கேக்குறேன், எல்லா மதத்துல சாமிக்கும் தான் கேக்குறேன். மனுஷங்க தானே, தப்பு செய்ய தானே செய்வாங்க. அதை சரி பண்றது உங்களுடைய கடமை தானே. அதுக்கு தான் கடவுள்னு இருக்காரு. அது எப்படிடா உடனே சரி பண்ணிடும்? அது எப்படா முடியும்? கொஞ்ச நாள் சத்தத்துக்கு அப்புறம் சரி பண்ணுமா சாமி? நீ அந்த தப்ப உணரணும்ல, உன்னை உணர வைக்கிறாரு. இதுக்கு மேல என்ன உணர்றது? உணர்னா என்ன பண்ணும்? போயிட்டு தொங்க சொல்றியா? நீ சண்டை போடாத, கத்தாத, அமைதியா பேசு. எல்லாமே கை கூடி வர நேரம் தான் பாரு. வரலையே, கையை விட்டு எல்லாம் போயிடுச்சு. நீ முயற்சி பண்றா, கண்டிப்பா நடக்கும்டா. ஏதோ ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சேன், வியூஸும் போல, அப்படியே போய் படுத்துக்குச்சு. முதல்ல வந்து இந்த மாதிரி ஐயோ ஐயோ ஏன் புலம்புறத்தை விட்டுட்டு நடக்கலையே, வரலையே, செய்யலையே, ஏன் கொடுத்தாதான் நீ சாமி மதிப்பியா? வரலன்னு சொல்லுவாங்க. இதில் வேற வந்து நெகட்டிவ் மைண்டு, நெகட்டிவாக பேசுறீங்கன்றீங்க. எப்படி பேச முடியும்? சந்தோஷம். நான் கேட்குறேன், ஒருத்தர் சொல்கிறாரு என்றைக்குமே வந்து நேர்மறையாக எண்ணுங்க, எதிர்மறையாக எண்ணாதீங்கன்றாரு. எனக்கு உடம்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மனசில் இவ்வளோ கவலைகள், கடன்கள் இருக்குது. ரவி ஃபோனுக்கு மேலே ஃபோன் காலை ஏன்டா பாரு இங்கே வந்தாலும் நிம்மதியாக இருப்பேன்னு கூப்பிட்டு வந்தா இங்கேயும் வந்து புலம்பிட்டு இருக்க. இந்த பிரபஞ்சத்தில் நீ என்ன நினைக்கிற அதுவாதாடா ஆகுவ. நீ இப்படி புலம்பிட்டே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணும். ஆயிட முடியுமா? கண்டிப்பா ஆகலாம். நீ அதுக்கான முயற்சி பண்ணு. ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு வந்துதான் பாவம் பாடா படுத்துக்கிட்டு போட்டா வர வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தாது. இதுல நான் வேறயா? உன்னோட தகுதிக்கு மீறி ஆசைப்படாதடா. உனக்கு என்ன வேணுமோ அத கேளுன்ற. சொன்னீங்க பிரபஞ்சம் நீங்க கேக்குறத கொடுக்கும்ட்டு.
சரி எனக்கு வந்து உலகழிக்கு கல்யாணம் பண்ணி ஆசை, அது நடந்துருமா? நீ இந்த மாதிரி ஏடா கூடமா கேட்டா எந்த பிரபஞ்சமும் கொடுக்காது. உனக்கு என்ன வேணுமோ அதுதான் கொடுக்கும். எனக்கு தான் வேணும். நீ எல்லாத்தையும் கேட்டனா எப்படி கொடுக்கும்? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு பிஎம் ஆகணும்னா அவசியம் இல்லை, எனக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணும். அதை கொடுத்துருமா சிஎம் பிரபஞ்சம்? ஆக மாட்டே, நீ பிஎம் ஆக மாட்டே. நீ ரவிராஜாவே இருக்கணும்னு வேண்டு. உனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்க கூடாது, நீ நல்ல மனுஷனா இருக்கணும்னு வேண்டு. எது நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும்ட்டு. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? ஆமாப்பா, பேட் வைப்ரேட்டா இருக்கீங்க, நெகட்டிவ் தாட்டா இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நல்லதா நினைச்சிட்டே இருங்க. நான் நல்லா இருக்க போறேன், எனக்கு பணம் வரப்போகுது, நான் எல்லாரையும் நல்லா பாத்துப்பேன், நான் இனிமே எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நல்லா இருக்க போறேன், நீ சொல்லிக்கிட்டே இரா. நோய் ரைட்டு, இது நொடினா என்னது? எல்லாமே இந்த மாதிரி எடக்கு முடக்கமா கேள்வி கேட்காத. நோய் நொடி இல்லாம இருக்குன்றீங்களா? நோய் ஓகேப்பா, நொடினா என்ன? ஒரு நொடியில நோய் வருதுல்ல, அதுதான் நோய் நொடி. ஆமா, எனக்கு தெரியாதா? கேள்வி. ஆமா, உனக்கா தெரியாது? நமக்கு இந்த பிரபஞ்சத்து மேலயோ இந்த கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. சரியா, என்னைய விட்டுருங்க. சார், நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை எதுவுமே வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது. என்னைய விட்டீங்கன்னா நான் பாட்டு கம்முன்னு மனுஷனே வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு பணமும் வேணாம், பொருளும் வேணாம், காசும் வேணாம், எதுவுமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, எல்லாமே வேணும்னு கேட்கணும். எதுவுமே வேணாம் உன் வாயில சொல்லாத, எனக்கு எல்லாமே வேணும்னு கேளு, அப்பதான் கொடுக்கும். உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும் போது உன்னை படைச்ச கடவுளுக்கு திமிரு இருக்கதா செய்யும். சரி, நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன்ப்பா. இங்க பாரு, எனக்கு ஒரு சினிமாவில் ஒரு பெரிய காமெடியனா ஆகணும், ஹீரோ கூட வேண்டாம், ஒரு பெரிய காமெடி ஆக்டர் ஆகணும். ஏதாவது டைரக்டர் இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் வரணும். இப்போ கண்டிப்பா வரும், நீ வெயிட் பண்ணு. அந்த கடவுளை நம்பி வேணும். பிரபஞ்ச கிட்ட நான் கேட்கணும். ஆமா, கண்டிப்பா வேணும். அப்படி கேளு. நீ என்னவா ஆகணும்னு நினைச்சு வேண்டியோ அது மனசார வேண்டும். சினிமால ஒரு பெரிய காமெடியனா ஆகணும், எனக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கணும். இப்போ ஒரு பெரிய டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணணும். பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், எனக்கு ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ண போறாரு, இப்போ எனக்கு சான்ஸ் கொடுக்க போறாரு, நீ வந்து என் படத்துல வந்து காமெடியனா பண்ண போறீங்கப்பான்னு சொல்ல போறாரு. ரைட், நான் சொல்லிட்டேன். இது மாதிரி நக்கலா சொல்லிட்டு இருப்பாங்க. இது டெய்லி நீ உணரணும், உன் ஆள் மனசுல உணரணும். உணரணும் கூட பேச்சு பேச்சு உணரணும் வருது பாரு எனக்கு. நீ உணரணும், நீ உணரணும்னு சொல்ற, நீ ஃபீல் பண்ணு. வளரணும்ங்கற ஃபீல் பண்ற பைத்தியமே. உன் கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் வாய் உளருது. சரி இரு, இது மெசேஜ் வந்திருக்கு பாரு, நல்ல மெசேஜ் தான் இருக்கும். ஹாய் பிரதர், I am தலைவா தலைவி film director பாண்டிராஜ், please call this number, this is my personal number. Hey, பார்த்தல்ல என்னடி இது? பார்த்தல்ல, டைரக்டர் பாண்டிராஜ் மெசேஜ் பண்ணிருக்காரா பாரு. ஓ சத்தியமா இந்த பிரபஞ்சத்தை நம்புறாரு ராதா? உண்மையா சொல்றேன் நூறு, என்னால தாங்க முடியல ராதா. ஏன்டா அப்படி தள்ளி விடுற? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா? அப்படி நல்லா கேட்டது கிடைச்சிச்சுடா. நல்லது நடக்கும்டா. நம்ம படத்துல எனக்கு சான்ஸ் கொடுக்க போறாரா காமெடியனா? ஆமா, நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். Thank you universe, நன்றி பிரபஞ்சமே. டைரக்டர் பாண்டிராஜ்ரி கேடிபில கிளாடி நாங்க படம் எடுத்தார்ல. ஆமா, பாண்டிராஜ் தலைவன் தலைவி. ஆமா. ஓயோ ராதா, சத்தியமா ராதா வாயில சக்கரை பொண்ணு ராதா, காட்டுறத கைறத ராதா. நான் சொன்னேன்ல. எப்படி ராதா? ஆமா, நம்பணும். நீ முதல்ல உன்னைய நம்பு, உன்னால முடியும், நீ நம்பு. நீ எதுக்கு நெகட்டிவா நம்பிட்டு இருக்க? இந்த விஷயத்தை நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னா, ஹாய் மக்களே, இந்த மாதிரி தான் சில நேரத்தில் மனுஷங்க வந்து ஒட்டஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கடவுள் நேரம் வரமாட்டார், கடவுள் ரூபத்தில் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அப்படி வந்தவங்க தான் ராது. புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் கவலைகளையும் நினச்சி நீங்கள் கம்முன்னு உட்காந்துடாதீங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நீங்கள் எதில் நீங்கள் முன்னேற நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்ட கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உணர்வு பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக கேளுங்க, நம்புங்க. சரிங்களா? நானும் இவ்வளோ நாள் கடன் பிரச்சனைகளில் நிறைய என்னுடைய சேனல் நடத்த முடியல, என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், வியூஸ் போகலை. நிறைய ஜோசியர்கள்லாம் அந்த யூடியூப்பில் பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டு, அதுவும் மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி, அது எந்த சனியாக இருந்தாலும் 7.5 சனின்றது வந்து உங்களை திருத்த தான் சனி பகவான் வருவதை தவிர உங்களை அழிக்க கிடையாது. முதல்ல நம்புங்க. எந்த கடவுளும் அழிக்காது. ஆமாம், எந்த கடவுளும் அழிக்காது. நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. பாருங்க, எனக்கும் வந்து ஒரு இயக்குனர் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு. சீக்கிரத்தில் நானும் படத்தில் நடிக்க போகிறேன், ராதாவும் நடிக்க போகிறாங்க. அதனால் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் உண்மையாக இருங்க. உங்களால் முடியுன்ற மட்டும் அந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பீங்க.
நீங்கள் கேட்டது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும். கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஆனால் உணர்வுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக உண்மையாக அதில் நீங்கள் ஈடுபாடோட கேளுங்க. அதுக்குண்டான வழிகளை முதல்ல தேடுங்க. ஆமாம், சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணணும். உண்டான விஷயங்களை வந்து எங்கெங்கெல்லாம் அது உடையான சோர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடுங்க போயிட்டு. ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வாய்ப்புகளை நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்குமா, நம்ம தான் அதை வந்து பிடிச்சி முன்னாடி போயாகணும். எனக்கும் யூடியூப்பில் நான் ஒரு ஆளாக வருவேன், ஏதோ உங்கள் முன்னாடி நின்று பேசுவேன், நான் என் பேச்சை நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நினச்சி பார்த்துருப்பேன். இன்றைக்கி நான் நின்று பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு ரொம்ப நான் நன்றிகடன் பட்டிருக்கேன். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சரிங்களா? ஒரு நாள் நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய துறையில் உங்களுடைய பாதையில் ஜெயிப்பீங்க. இது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரோன்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் உங்களுக்காக. ஆமாம். எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஊந்துகோலாக ஒருத்தவங்க கூட இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கிறது வந்து ராதாவும் தான். சரிங்களா? இந்த கடவுள். சரிங்களா? அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை முதல்ல வேண்டுங்க. சரிங்களா? உங்கள் குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. உங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்கு முதல்ல முக்கியம். சரிங்களா? நன்றி. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே அள்ளி தரப்போகுது. நன்றி. நன்றி.